உங்க 2 பேருக்குள்ள எதுவும் நடக்கலன்னு சொல்ல வரியா? டாக்டர், மை காட், நீ ஏதோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்படி சொல்ற? அதுவே உண்மை டாக்டர். ஆனந்தி, அன்புதான் இதுக்கு காரணம்னு சொன்னா உன் ப்ராப்ளம் சால்வ். அது யாருன்னே தெரியலனா உன் வாழ்க்கையே கிரிட்டிக்கல் ஆயிடும், கேள்விக்குறி ஆயிடும். என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறேன் டாக்டர். இங்க பாரு, நான் டாக்டருங்கிறதெல்லாம் தாண்டி உன் குடும்பத்துல ஒருத்தியா கேக்குறேன். உண்மையை சொல்லு, இதுக்கு அன்பு தானே காரணம்? இல்ல இல்ல இல்ல, அன்பு இதுக்கு காரணம் இல்ல. நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதே பதில். அவர் பெறல கூட ஏன் அனுமதி இல்லாம என் மேல பட்டதே இல்ல. சரி சரி சரி, என்ன இப்படி கேக்குறேன்னு நினைக்காத. அன்பு இல்லனா ஒருவேளை உன்னை அட்மிட் பண்ணிட்டு போனாரே அவரா? அவர் உன்னை தப்பா யூஸ் பண்ணாரா? ஐயோ, ஐயோ, எப்படி ஒரு நிலைமை எனக்கு வரணுமா? அவர் எனக்கு சாமி மாதிரி டாக்டர். என்னம்மா சொல்ற? என்கிட்ட இது வரைக்கும் எத்தனையோ பேஷண்ட்ஸ் பல பிரச்சனையோட வந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம், பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு, கலைச்சிருங்கன்னு வந்திருக்காங்க. சில பேரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உடனே குழந்தை வேணான்னு சொல்லிருக்காங்க. இப்படி எத்தனையோ கேஸ் நான் பாத்திருக்கேன். ஆனா என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என் கருவுக்கு யாரு காரணம்னு தெரியாம ஒரு பொண்ணு வந்து நிக்கிறத இப்பதான் பாக்குறேன். உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? ஐயோ, சத்தியமா இல்ல டாக்டர். நீங்க பாய் வார்த்தைக்கு என் அம்மான்னு சொன்னீங்களோ இல்ல மனசார அம்மான்னு சொன்னீங்களோ அது எனக்கு தெரியல. ஆனா நான் மனசார உங்களை அம்மாவா நினைச்சு சொல்றேன். நான் எந்த தப்பும் பண்ணல. யார் இத பண்ணாங்கன்னே தெரியல. ஆனந்தி, நான் சொல்றத நல்லா கேளு. உன்னை யார் இப்படி பண்ணாங்கன்னு நீ கண்டுபிடிக்கணும். அழறதெல்லாம் விட்டுட்டு நிதானமா யோசி. உன்னை காதலிக்கிற அன்புல இருந்து, நீ சாமியா நினைக்கிற மகேஷ்ல இருந்து இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு பொறுமையா யோசிச்சு பாரு. இவங்க இல்ல அவங்க இல்லன்னு நீயா டிசைட் பண்ணாத. எங்க இந்த தப்பு உன்னையும் அறியாம நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பாரு. நிதானமா யோசிச்சு அது யாருன்னு கண்டுபிடி. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். வாட்? கார்மெண்ட்ஸ்ல ஆனந்திக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க நான் தான் ஏற்பாடு பண்ணிருக்கணும். டெய்லி ஹாஸ்டல் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுறது தான் ஆனந்திக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆனந்திக்கு மயக்கம் வருது. இனிமே ஆனந்தியை நான் கேரிங்கா பாத்துக்க ஏற்பாடு பண்றேன் டாக்டர். ஆனந்தி, இனிமே நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ஹெவி ஒர்க் எல்லாம் நீ செய்யக்கூடாது. மாடிப்படி ஏறுறது இறங்குறது இதெல்லாம் நீ பொறுமையா தான் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தியான ஃபுட்டா சாப்பிடணும். புரியுதா? டாக்டர், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனந்தி, இனிமே நீ இந்த சைக்கிள்லாம் ஓட்டுறதை நிறுத்து. நான் உனக்கு டெய்லி பிக்கப் டிராப்புக்கு காரை கம்பெனில இருந்து அனுப்ப சொல்றேன். ஓகே? மெடிசன்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். தீபிகா சிஸ்டர் கிட்ட ஆனந்தியோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். ஆனந்தி, இந்த நிலைமையில நீ ஹாஸ்டலுக்கு போனா
அங்க உன்னை யார் பாத்துப்பாங்க? நீ தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வா, நான் டாட் கிட்ட பேசுறேன். வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க உன்னை பாத்துப்பாங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை சார், நானே என்னைய பார்த்துக்கிறேன். நீங்க என்னைய ஹாஸ்டல்ல மட்டும் கொண்டு போய் விட்டுருங்க, அது போதும். சரி வா. இந்த உன் மெடிசன். சார் என்ன சார், யாரையும் கேட்காம நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? ஐயோ சிஸ்டர், அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கல. நான் டாக்டர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சார் எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கினா மட்டும்தான் டாக்டரை பார்க்க முடியும். நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் கிட்ட கேட்கறேன். அவங்க பாக்குறதா இருந்தா நான் கூப்பிடுறேன். ஐயோ சிஸ்டர், அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. சார் 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 டாக்டர், சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். நீங்க தீபிகா, நீ கொஞ்சம் வெளியில இரு. ஓகே டாக்டர். சொல்லுங்க. டாக்டர், ஆனந்த் இங்க வந்து ரிப்போர்ட் பார்த்ததுல இருந்து அவ எதுவுமே சரியில்லை. அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, சாப்பிட்டாளா, தூங்குனாளா, எதுவுமே எனக்கு தெரியலங்க. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த நர்ஸ் கிட்ட கேட்டா அவங்க ஆனந்த் கிட்டே போய் கேளுன்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. ஆனந்த் என்னால ரீச் பண்ணவே முடியலங்க. இன்னைக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் வேற டெஸ்ட் எடுத்திருக்கா. என்னையும் ஆனந்தியை சுத்தி எல்லாமே தப்பா நடக்குது டாக்டர். அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்லுங்க, ஆனந்தி ரிப்போர்ட்ல அப்படி என்னதான் வந்துச்சு? சொல்லுங்க டாக்டர், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, ஆனந்திக்கு உடம்புல பிரச்சனையான்னு கேட்டா பெருசா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா மனசளவுல பிரச்சனை இருக்கான்னு கேட்டா நிறைய இருக்கு.